எந்த செயல்பாடு செஞ்சாலும் நாளைக்கு ஒரு காரியத்துக்கு போகிறீங்களா, அப்போ என்ன பண்ணணும்? நைட்லேயே முடிவு பண்ணிடணும். ஒரு திட்டம் தீட்டணும். நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு பார்க்குறோம், என்ன பற்றி பேசுகிறோம், நம்ம எதையை சொல்லணும், எதையை சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாத விஷயங்கள், நெகட்டிவாக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஓரங்கட்டுங்க. மனசை தெம்பாக வச்சுக்கோங்க. எல்லா ஜோதிடரும் சொல்கிறது போல இந்த கிரியா யோகா மாஸ்டர் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு அடியும் வேகமாக எடுத்து வைக்கணும், கவனமாக எடுத்து வைக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அப்போது திட்டமிடுதல் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. 3ஆம் இடம் முயற்சி தானம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம். இந்த 3 இடங்கள்லையும் குரு பகவான் இந்த ஆண்டு அப்படி இப்படின்னு மாறிட்டே இருப்பார்ல. அதனால தான் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நன்மையாக நடக்கப் போகுது. அது முதல்ல நினச்சிக்கோங்க. தைரியம் வீரியம் உங்களுக்கு எப்பவுமே வேணும். திட்டமிடுதல் என்பது மேசராசிக்கு வேணும். பெண்களாக இருந்தாலும் திட்டமிடுங்க. என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம், நாம் இந்த ஆண்டு நம்ம என்ன வாங்கணும், என்ன வாங்கக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்ய, ஒரு திட்டமிடுதல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிரகங்கள் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்லை. அப்போ இந்த புத்தாண்டு, இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியாகத்தான் இருக்கணும். அப்போ நம்மளுடைய கவனம், பேச்சுக்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக வச்சுக்கோங்க. தூய்மையாக ஆடை உடுத்துங்க. எதுக்காகவும் மனதை தளர விடாதீங்க. சில பேருக்கு இந்த 7.5 சனியை நினச்சி பயம் இருக்கும். பயப்பட வேண்டாம். மாணவர்களுக்கு குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். எதற்கும் பயப்படக்கூடாது. நாம் பயந்தா எதில் ஜெயிக்க முடியும்? எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அதனால் கிரகங்கள் நன்மை செய்கின்ற இடத்துல தான் உங்களுக்கு இருக்கு. அப்போ என்ன, நீங்கள் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் திட்டம் தீட்டிட்டு தைரியமாக செயல்படுங்க. அப்போ என்னென்ன கிடைக்கும் நமக்கு? இப்போ வேலை இல்லாத மேசராசிக்கு வேலை கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் உங்களுடைய திட்டமிடுதலும் முயற்சியும் இருக்கணும்ல. நான் வீட்டில் தூங்கிக்கிட்டே இருப்பேன், எனக்கு வேலை கிடைக்கணும்னா அது முடியாதுல்ல. வெளியில் நம்ம போகணும்ல. அது மாதிரி திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம். வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்கின்ற இந்த ஆண்டு எல்லா ராசிக்காரனுக்கும் நன்மை செய்யும். பிரபலங்களுக்கு தான் கிடைக்க போகுது. நாட்டுக்கு புது அதிர்ச்சி தகவல்லாம் இருக்குது. இயற்கை சீற்றங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் சாமானியனுக்கு